நான் எப்படி கேக்குறதுன்னு தெரியல. So what's your name? My name Li Yixuan. Li Yixuan. Yes. Okay. Have you seen the film ஏழாம் அறிவு? Yes. How was it? How the film was? 这部电影不管从场景还是到剧情都非常的好，它从中国的佛家文化反映出了中国的风土人情。佛家文化发源于印度，三藏法师将它传播到了中国，后来达摩又将中国的佛家功夫文化带到了整个世界。நம்ம பிள்ளைய கூட இவ்வளவு பேசலையம்மா. என்ன சொல்றாங்க? அவங்க தாமோ வந்து குங்ஃபு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவரோட அந்த குங்ஃபு மட்டும் தான் எனக்கு புரிஞ்சது. அதெல்லாம் புரியல. சொன்னாங்க படம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தாமோவோட அந்த குங்ஃபு அவர்தான் குங்ஃபுக்கு அங்க இதுவா எல்லாம் இது பண்றோம். அதை வந்து எடுத்திருந்தது வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மாதிரி அவங்க. தேங்க்யூ.谢谢你。感谢舒尼亚的精彩绝伦的表演和 Uday Stunning 美轮美奂的呈现出了这部电影的场景效果，还有 Udo Gadas 赞助了这部电影。முருகதாஸ். Udo Gadas. உங்களுக்கு பக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட் தானே, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அவங்களோட பழகுறது? அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தாமு எனக்கு தெரியும், அவர் நம்ம இந்தியன்ல இருந்து வந்திருக்காருன்னு இந்த படத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. சோ தேங்க்ஸ் டு சூர்யா, உதயநிதி ஸ்டாலின், முருகதாஸ். ஓகே. ஓ கிரேட். சைனீஸ்ல வந்து தேங்க்ஸ்க்கு என்ன? ஷேஷேனி. ஷேஷேனி. 谢谢你。ஷேஷேனி. தேங்க்யூ. அந்த பொண்ணு பேசுனது எனக்கு வேர்த்துருச்சு சூர்யா. கிடுகிடுன்னு. ஆனா பாத்துக்கங்க, நம்மளை விட தெளிவா நிறைய விஷயம் அந்த பொண்ணு பேசுது. ஒருவேளை அந்த மொழியில அவ்வளவு நேரம் பேசினா தான் கொஞ்சமா பேசுறதுக்கு அளவு ஈக்குவலான்னு தெரியல. பட் ஸ்டில் ஷெஷேனி. ஏழாம் அறிவு படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் எந்த படத்துல இதுக்கு முன்னால இல்ல அப்படின்னு உங்க மனசுல தொட்ட சீன் எது? சார் இந்த படத்துல வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் ஒரு பெரிய ரெவல்யூஷனை உண்டு பண்ணிருக்கு சார். அது கண்டிப்பா அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஓகே. அந்த ஒரு ஆளோட டிஎன்ஏல இருந்து அவரோட பழைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து அதுல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுங்கிறது உண்மையிலே ஒரு ரெவல்யூஷனரி திங். இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இதுல நிறைய ரிசர்ச்சஸ் நடந்துட்டு இருக்கு. பீங் ஜெனடிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகே. இதுல நிறைய ரிசர்ச்சஸ். எஸ் சார், இதுல நிறைய ரிசர்ச்சஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த விஷயத்தை நீங்க மூவி இஸ் a great mass media இல்லையா? சோ இது வழியா நீங்க சொன்னனால இன்னும் ரிசர்ச்சர்ஸ் கேன் இம்ப்ரூவ் சோ தட் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி நிறைய கொண்டு வரலாம். சோ திஸ் இஸ் ரியலி a great thing. படத்தோட கிளைமாக்ஸ்ல அதான் சொல்லிருப்போம், இது ஆராய்ச்சி மூலமா மட்டும்தான் வெளிக்கொண்டு வரணும்ங்கிறது இல்ல. நீங்க மனசு வச்சாலே வந்து பல விஷயங்கள் நிகழ்த்த முடியும். ஹியூமன் பவர்ங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் இன்னொரு சார் சொன்ன மாதிரி வந்து ஜகார்த்தால, இந்தோனேஷியால ஜகார்த்தால மார்பாத்தி PUTHIன்னு புத்தின்னு ஒரு கலை இருக்கு. அது அவங்க வந்து ராஜாக்கள் மட்டுமே அந்த ஒரு அரசாங்கத்துக்குள்ள மட்டுமே கட்டி காக்கப்பட்ட ஒரு சீக்ரெட்டான ஒரு கலை. அது இப்பதான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாடுகளுக்கும் சொசைட்டிக்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பல ஆச்சரியங்கள் இருக்கு. எல்லாருமே வந்து கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். இந்தோனேஷியால வந்து இருக்கு, சிங்கப்பூர்ல இருந்துலாம் இப்ப ஆட்கள் அமைச்சிருக்காங்க, யூஎஸ்ல எல்லாம் கூட அதை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க அந்த ஊர் மக்கள் அந்த கலையை. என்ன ஸ்பெஷாலிட்டினா வந்து பல விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது வந்து கண் பார்வை இல்லாதவங்களுக்கு இந்த கலை சொல்லி கொடுத்தது மூலமா, அது வந்து ஒரு 6 months ட்ரைனிங்கா இருக்கலாம், இல்லாட்டி 1 year ட்ரைனிங்கா இருக்கலாம். கலர் சொல்ல முடியும் அவங்களால. கண் பார்வை இல்லாதவங்க கலர்ஸ், இது இந்த கலர் நிறம் அப்படின்னு சொல்ல முடியும், இது இந்த ஷேப் அப்படின்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேரை வச்சு பல ஒரு ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ், சின்ன சைக்கிள், அது மொத்தமா ஒரு 3000 பேரை வேற வேற வாகனங்கள் ஓட்ட வச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு லைப்ரரியில வந்து நீங்க எந்த புக் வேணாலும் எடுத்து அதை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கத்தை படிச்சுட்டு நீங்க வச்சுட்டு போகலாம். அந்த கண் பார்வை இல்லாம இந்த ட்ரெயின் பண்ணவர் வந்து அந்த புக்ல இருக்கிற வார்த்தைகளை படிக்க முடியும். அவர்னால படிக்க முடியுமா? படிக்க முடியும். வைப்ரேஷன் மூலமா சொல்றாங்க. இந்த மாதிரி பல ஒரு இருட்டான அறையில வந்து துப்பாக்கி கொடுத்து ஒரு பலூனை வச்சுட்டா வந்து அந்த இருட்டான அறையில பலூன் எங்க இருந்தாலும் அதை ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது என் நண்பர் நேரடியா போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ பல ஆச்சரியங்கள் இருக்கு. ஃபெலோ ஹியூமன் பீயிங் பண்ண முடியும்னா அது நம்மளாலையும் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து சாமி கும்பிட்றோமோ, விபூதி வச்சுக்கிறோமோ, பரதநாட்டியம் கத்துக்கிறோமோ, நம்ம அடையாளங்களா எதுவும் நினைக்கிறோமோ, அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற கலையை அழிய விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலம்பம் சொல்ற மாதிரி வந்து எதுக்காக அதை கத்துக்கணும் அப்படிங்கறத பார்க்காம எதுக்காக நம்ம சாமி கும்பிடணும்?
எதுக்காக இப்படி உடை ஒதுக்கணும்? இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம அடையாளமா நம்ம நினைச்சு அதை பண்றோம் இல்லையா? ஐ திங்க் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கலைகளை அழிய விடாம பாத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். இது ஸ்கூல்ல மார்க் போடுவாங்க, இது எனக்கு வேலைக்கு உதவும் அப்படி மாதிரி. ஏன்னா இந்த கலைகள்னாலே வந்து எல்லா வயதினரும் அங்க கத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு முருகர் பத்தி சொல்ற மாதிரி, சிவன் பத்தி சொல்ற மாதிரி, மற்ற சாமிகள் பத்தி சொல்ற மாதிரி அவங்க போதிதர்மரோட டாக்டிக்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட தாத்தா எப்படி பண்ணுவாருன்ட்டு அதை பத்தி குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இது படிப்படியா வர விஷயம், அது அழிய விடவே கூடாது அப்படின்ட்டு நிஜமா நினைக்கிறேன். ஆல்சோ ஹெல்த்திலி அவங்க அவ்வளவு வந்து ஆரோக்கியமா இருக்காங்க. இங்க வந்து நான் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்கலாம், பட் சக்கரை வியாதி அங்க கிடையாது. இங்க நம்மளை பயமுறுத்திட்டு நம்மளை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிற பெரிய டிசீஸ் வந்து டயபெட்டிக்ஸ். அங்க வந்து அது கிடையாது, கிட்டத்தட்ட கிடையாதுன்னு நான் தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா அங்க ஃபார்மசியில இருக்கிற ஒருத்தர் சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் இது. ஸோ எவ்ரிபடி இஸ் அவேர் ஆஃப் தியர் ஹெல்த். இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. எவ்வளவு பேர் எக்ஸசைஸ் பண்றோம், எவ்வளவு பேர் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு பேர் அதை ஒதுக்குறோம். இது எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அவங்க வாழ்க்கைக்கு, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. சொந்த அடையாளங்களை மறப்பதன் மூலமாக ஒரு சமூகம் எதை இழக்குதுன்னு நினைக்கிறீங்க? சமூகத்து அது மேல இருக்கிற மரியாதையே இழந்துடுறோம், அதான் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி என்னுடைய செல்ஃப் எஸ்டீம் அடி வாங்குது. என்னோட தாத்தா பேர் எனக்கு தெரியுது, என் தாத்தாவோட தாத்தா பேர் சில பேருக்கு தெரியும், அவரோட தாத்தா பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அந்த ஒரு நம்மளுடைய ஃபேமிலியோட ஹிஸ்டரியே நம்ம மறந்துடுறோம்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து அதை வந்து ஒரு சின்னதா ஒரு கேள்வி கேட்குது. உங்களுடைய வரலாறை நீங்க மறந்துடாதீங்க, உங்க வரலாற்றுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அதை வந்து இந்த படம் வந்து ஒரு தூண்டி ஒரு கேள்வி கேட்க வைக்குது. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு சினிமா ஷோ மாதிரியே எனக்கு இது தெரியல. ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் வி ஆர் டாக்கிங் சம்திங் அபவுட் ரிசர்ச், அவர் ஹிஸ்டரி, அவர் செல்ஃப் எஸ்டீம், அவர் ஆர்ட் ஃபார்ம், அவர் மெடிசின். இதெல்லாம் எப்போதுமே ஒரு வளர்ந்த சமூகம் தன்னுடைய அடையாளத்தை தான் தேடும். நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்கள் பொருளாதாரத்துல, செல்ஃப் எஸ்டீம்ல, சுயமரியாதை சிந்தனையில எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோலாக நீங்க பார்க்கணும். அப்படின்னா உங்களுடைய சொந்த அடையாளங்கள் குறித்து நீங்கள் எவ்வளவு தேடுகிறீர்கள் அப்படிங்கறத பொறுத்ததுதான் அது. யாருக்கு தன்னுடைய சொந்த அடையாளத்தின் மீது மரியாதை இல்லையோ அவங்களுக்கு தன்மேல மரியாதை இருக்காது. நான் வந்து என்னுடைய மொழி பேச தயங்குகிறேன் அப்படின்னா என் மீது எனக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். என் தேசம் குறித்த பெரிய வார்த்தைகளை சொல்வதற்கு நான் சுணங்குகிறேன் அப்படின்னா நான் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றேன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அதை ஒருத்தர் திரும்ப நூல் பிடிச்சு தேடி 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 பிடிச்சு நாம தான் இதன் மூலமாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தோங்கிற ஒரு அறிவை கரெக்டாக ஒரு சினிமா மூலமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் மீடியம் மூலமாக கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இது வெறும் சினிமாவாக மட்டும் பார்க்க முடியாது. அதை தாண்டி இதை பார்க்க வேண்டிய அவசியமும் பொறுப்பும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இருக்கு. அதை இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதே நிச்சயமாக பாராட்டுக்குரிய விஷயம். ஒட்டுமொத்தமாக இளைஞர்களுடைய பிம்பத்தையே இந்த சினிமா மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி பெருமையாக சொல்லுங்கள், போதிதர்மன் எங்களுடைய தாத்தா. உலகம் முழுக்க இன்றைக்கு கொண்டாடப்படும் பல மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். உலகம் முழுக்க பின்பற்றப்படக்கூடிய பல்வேறு மருத்துவ முறைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் அப்படிங்கிற பெருமையா சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிங்க. இது ஒண்ணு கூட நான் ஃபாலோ பண்ணல, நான் ரிசர்ச் பண்ணல, நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, நான் 4 பேருக்கு சொல்லல. கட் ஆஃப் மார்க்குக்கு உதவாத எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் முடிவுக்கு வந்து விட்டால் உங்கள் பாரம்பரியம் செத்து போகும். உங்கள் சொந்த அடையாளங்களை நீங்கள் இழப்பதற்கான அவசியம் ஏற்படும். எப்போது நீங்கள் சொந்த அடையாளங்களை இழக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் உங்களை இழக்கிறீர்கள். சுயமரியாதையோடும் ஒரு இந்த செல்ஃப் எஸ்டீமோடையும் அந்த டிக்னிட்டியோடும் வாழ்றப்ப இட்ஸ் சைக்கிள், சூர்யா செட், அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்படிப்பட்ட ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பழகிறவன் அதுக்குண்டான உடலை வைத்திருப்பான், அதற்குண்டான மனதை வைத்திருப்பான், அந்த மனதை பக்குவமாக வைத்திருப்பான். அந்த பக்குவமான மனது இன்னொருவனை பக்குவமாக வைத்திருக்க சொல்லும். அந்த பக்குவம் மரியாதையை சொல்லித்தரும், அந்த பக்குவம் பெருந்தன்மையை சொல்லித்தரும், பெருந்தன்மை நல்ல தொழிலை சொல்லித்தரும், நல்ல தொழில் நாணயத்தை சொல்லித்தரும், நாணயம் பணத்தை தரும், பணம் தேசத்தை விருத்தியாக்கும். மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம், உலகத்தில் அதிகமான இளைஞர் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு தகவல் சினிமா மூலமாக வந்திருக்கிறது. அந்த சினிமா தன்னுடைய பர்பஸை சால்வ் பண்ணிருச்சு. அதற்காக மிகப்பெரிய உழைப்பை இவ்வளவு பெரிய டீம் கொடுத்திருக்காங்க. வேற எதுவும் பண்ணிருக்கலாம். சூர்யா போதிவர்மன் ஒரு கேரக்டர் எடுத்தாதான் நீங்க பாப்பீங்களா? சூர்யா என்ன பண்ணாலும் பார்க்க தான் போறீங்க, ரைட் தானே? உள்ள வந்தோடனே ஐ லவ் யூ சூர்யா, ஐ லவ் யூ சூர்யான்னு கத்துறீங்களே, நீங்க என்ன பண்ணாலும் பார்க்க போறீங்க. ஆனா இந்த கூட்டத்துக்கும் எனக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கவங்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கக்கூடிய இப்படிப்பட்ட இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணணும்னா இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கறதான். இந்த படத்தை போய் பார்த்ததை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் சமூகத்தில் பிரதிபலிக்கிற போது இந்த 7ஆம் அறிவு இன்னும் பெரிய மிக உயரங்களை தொடும். இது மாதிரியான பல படங்கள் வருவதற்கு வாய்ப்பாக அமையும். இப்படிப்பட்ட ஒரு படத்தை தந்ததற்காக உதயநிதி ஸ்டாலினுக்கும் சூர்யாவுக்கும் மதன் காக்கி அண்ட் டீம், எஸ்பெஷலி டைரக்டர் முருகதாஸ், எப்போதுமே தன்னுடைய படைப்பை மிகச்சிறந்த படைப்பாக கொடுக்கணும், அது சமூகத்திற்கு எதையாவது செய்யணுங்கிறத தன்னுடைய ஒவ்வொரு படைப்பின் மூலமாக சொல்லுகிற முருகதாஸ் அவர் இங்க இல்லைனாலும் கூட எல்லோருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ.